ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி இந்த யூடியூப் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் சாதம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை, வத்தல், குழம்பு கடலைப்பருப்பு இது 3ஐயும் இப்படி எதிர் போட்டுருங்க. குழம்பு கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வத்தல் ஒரு 4 எடுத்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றனால காட்ட ரொம்ப வேணாம். மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு முழு மாங்காவை நான் துருவி எடுத்துருக்கேன். இது ஒரு 4 கிளாஸ் சாதத்துக்கு இந்த ஒரு மாங்காய் சரியாக வரும் கிளறதுக்கு. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், அவ்வளோதான். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா ஒரு பரட்டிட்டு தண்ணி தேவையான அளவு, கொஞ்சம் ரொம்ப சொதன்னு ஊற்றக்கூடாது. நம்ம மாங்காய் வதங்குற அளவுக்கு ஊற்றினாலே போதும். லைட்டாக அப்பப்போ தெளித்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சாப்பாட்லேயும் போட்டிருப்போம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி பத்தலை, அதனால் அப்பப்போ வதக்கி டக்குன்னு இழுத்துரும் தண்ணி. கொஞ்சம் அப்பப்போ ஊற்றி ஒரு வதக்கிக்குவோம். இப்போ மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குங்க. இந்த பத்திரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தொக்கு நல்லா சூடு ஆறவும் ஒயிட் ரைஸ் வடித்து வச்சு அதையும் சூடு ஆறவும் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான அளவு, எந்த அளவு தொக்கு இருக்கோ அதுக்கு தேவையான அளவு சாதம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டியாச்சுங்க. இதுக்கு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் வெஞ்சனம் வச்சு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ரைஸை. சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.